ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் கிளாஸ் 16 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 16ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரிவ்யூ டேப். ஓகேங்களா? ஸோ ரிப்பன் பாரில் ரிவ்யூ டேப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு 6வது டேபாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா இது வரைக்கும் எல்லா டேப்பும் பார்த்தாச்சு. அடுத்தது இருக்கிறது தான் ரிவ்யூ டேப். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவ்யூ டேப்ல பாருங்க 3 குரூப் ஆஃப் எலமெண்டா பிரிஞ்சு இருக்கு. ஸோ என்னென்ன குரூப்னா ப்ரூஃபிங், கமெண்ட்ஸ், சேஞ்சஸ் 3 குரூப்பா பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ டேப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ டேப், this tab has functionality that will let you read your Excel workbook. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட எக்ஸல் ஒர்க் புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஸ்பெல்லிங், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, இதில் ஏதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஆட் அண்ட் டெலிட் கமெண்ட்ஸ். ஸோ ஏதாவது கமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கமெண்ட் கொடுத்துருந்தா அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொடெக்ட் அண்ட் அன்ப்ரொடெக்ட் எக்ஸல். ஸோ என்னன்னா உங்கள் எக்ஸலுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிவ்யூ டேப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபைனலி ஹலோ யூசர் டு ட்ராக் சேஞ்சஸ் இன் ஏ மல்டி யூசர்ஸ் எக்ஸல் ஒர்க் புக். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா, அதை வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது இல்லை ட்ராக் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரிவ்யூ டேப்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓவராலாக ஒரு எக்ஸலை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி, அதாவது எக்ஸல் ஆல்ரெடி ஏதாவது சென்டென்ஸோ இல்லை ஏதாவது வேர்டோ எழுதிந்து அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கறது தான் இந்த ரிவ்யூ டேப். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃபிங் குரூப். ஓகேங்களா? ப்ரூஃபிங் குரூப். ஸோ இந்த ப்ரூஃபிங் குரூப்பில் ஸ்பெல்லிங், ரிசர்ச், த்ரஷர்ஸ், டிரான்ஸ்லேட் 4 எலிமெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 4ம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ்க்கு ஃபைல், இது ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவ், Ctrl+S சேவ் கொடுத்துட்டு, ஸோ சேவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கிளாஸ் 16 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ சேவஸ் டைப் என்ன இருக்கணும், எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னா .xlsx அப்படின்னு இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டா நம்மளோட ஃபைலு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரிப்பன் பாரில் ரிவ்யூ டேப் 6வது இருக்கிறது ரிவ்யூ டேப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங். ஸோ ஓகேங்களா? ஸோ ப்ரூஃபிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங், இதனோட ஷார்ட்கட் கீ F7. ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங்னா என்னென்னா நம்ம எழுதக்கூடிய சென்டென்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதுவே நமக்கு ஸ்பெல் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுதான் இதனோட கரெக்டான ஸ்பெல். இல்லை உங்களுக்கு வந்து 2-3 ஆப்ஷன் கொடுக்கும், அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இப்போ 4 சென்டென்ஸ் இருக்கு. என்னென்னா எக்ஸல் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம், அடுத்து எம்எஸ் ஆஃபீஸ்னு எழுதியிருக்கேன், அடுத்து கம்ப்யூட்டர், அடுத்து புக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும் போதே நமக்கு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியணும். ஸோ சப்போஸ் நிறைய சென்டென்ஸ் இருக்கும்போது நமக்கு தெரியாத போது என்ன பண்ணலாம்னா அப்போது இந்த ஸ்பெல்லிங்ன்றதை கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தோன்னு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு வந்துடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட், அதுக்கு வந்து இங்கே கரெக்டான ஸ்பெல்லிங், சஜஷனில் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் காமிக்குது, தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெல் தப்பு, இந்த ஸ்பெல் தான் கரெக்டு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள்
இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ நான் எழுதியிருக்கிற ஸ்பெல்லிங் கரெக்டு தான், 100% எனக்கு தெரியும் அது கரெக்டு தான், பட் வந்து இங்க இருந்து தப்பா காமிக்குது அப்படின்னும் போது நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா இதே ஸ்பெல்லோட விட்டுறலாம். ஸோ இக்னோர் ஒன்ஸ்னா இது ஒரு இடத்துல இருக்கும்போது மட்டும் மாறும். அதே இக்னோர் ஆல்னா இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இது கரெக்ட் தான், ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம், இது வந்து ஸ்பெல்லுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னும் போது இக்னோர் ஆல் கொடுக்கலாம். இல்லை இந்த ஒரு இடம் மட்டும் மாற வேண்டாம் அப்படின்னா இக்னோர் ஒன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆட் டு டிக்ஷனரினா என்னன்னா, ஸோ இது கரெக்டான ஸ்பெல்லிங் என்னும் போது நம்ம டிக்ஷனரியில வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த டைம் இந்த ஸ்பெல் நம்ம எழுதும் போது நமக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல காமிக்கவே காமிக்காது. பிகாஸ் அது வந்து டிக்ஷனரியில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதுல இருந்த மீனிங் வந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டிக்ஷனரியில் ஒன்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அது 100% கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டிக்ஷனரியில ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சேஞ்ச். ஸோ சேஞ்ச் என்னும் போது நம்ம எழுதியிருக்கிற ஸ்பெல்லிங் தப்பு தான், ஸோ கீழே காமிக்கிறாங்கல்ல சஜஷன், ஸோ இதுல இருக்கிறது கரெக்டுன்னும் போது இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா பாருங்க இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே சேஞ்ச் ஆல்னா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல கொடுக்கும் போதே மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறும்போது சேஞ்ச் ஆல் கொடுக்கலாம். அடுத்து ஆட்டோ கரெக்ட்னும் போது அதுவே கரெக்ட் பண்ணி வந்துடும். அதாவது இங்க சஜஷன் காமிக்காமையே அதுவே ஒரு அசம்ஷன்ல, ஸோ இதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ்னா இந்த ஸ்பெல்லிங் வரும், கம்ப்யூட்டர் இந்த ஸ்பெல்லிங் வரும், இதுவே கொடுத்துரும். சஜஷன்ல கொடுக்காம இதுவே அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ்க்கு FFF போட்டிருக்கேன். ஸோ FFF தான் வரும். ஸோ சேஞ்ச். அடுத்து கம்ப்யூட்டர். ஸோ நான் ஆட்டோ கரெக்ட் கொடுக்குறேன் பாருங்க, அதுவே புக்குக்கு இதெல்லாம் வந்துச்சு. நான் வந்து சஜஷன்ல போய் கிளிக் பண்ணாமே இது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எல்லாம் முடிஞ்சப்பறம் என்ன வரும்னா the spelling check is complete for the entire sheet. ஸோ எல்லா ஷீட்ல இருக்கிற ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும். அது வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஷீட்ல இருக்க எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெல்லிங் செக் பண்றது. அடுத்தது ரிசர்ச். ஸோ ரிசர்ச்சோட ஷார்ட்கட் கீ ஆல்ட் ப்ளஸ் கிளிக். ஓகேங்களா? ஸோ ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மவுஸில் ஒரு கிளிக் பண்ணோம்னா ரிசர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிசர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆனாலையும் சைடில் உங்களுக்கு ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் கொடுத்தாலே அதே தான் ஓப்பன் ஆகும். அடுத்து த்ரெஷர் கொடுத்தாலையும் பாருங்க அதே மாதிரி தான் இங்கே மாறும். அடுத்து டிரான்ஸ்லேட்க்கும் சேம் இதே தான். ஸோ நீங்கள் ரிசர்ச், த்ரெஷர்ஸ், டிரான்ஸ்லேட் எது கொடுத்தாலே இந்த சைடு ரிசர்ச்சில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிசர்ச்னா என்னன்னா ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஒரு வேர்டு வந்து இப்போ நம்ம சப்போஸ் இங்கே இருக்கிற வேர்டையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏதாவது வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் கொடுக்குற பாருங்க. ஸோ அனிமல்னு கொடுத்துக்கிறேன். இதனோட ரிசர்ச் இதில் வந்து டிரான்ஸ்லேட் இங்கே கொடுக்குறோமோ, இல்லை த்ரெஷர்ஸ் வேணும்னா த்ரெஷர்ஸ், அதாவது இங்கே இருக்க த்ரெஷர்ஸ் டிரான்ஸ்லேட் எது வேணுமோ அது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரிசர்ச் பண்ணுற வேர்டு இங்கே கொடுத்துட்டு நம்ம அதில் த்ரெஷர்ஸ் வேணுமா டிரான்ஸ்லேட் வேணுமான்னு கொடுத்துக்கலாம். ஸோ த்ரெஷர்ஸ்னா என்ன மீனிங்னா சினானிம்ஸ், ஒரு வேர்டோட சினானிம் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? த்ரெஷர்ஸ்னா சினானிம்ஸ், ஒரு வேர்டோட சினானிம்ஸ் மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் த்ரெஷர்ஸ். ஸோ நான் இங்கே அனிமல்னு கொடுத்துட்டு அது வந்து த்ரெஷர்ஸ்ல கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்க நமக்கு அந்த அனிமல்ல என்னென்ன மீனிங் இருக்குமோ அது எல்லாமே இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ அனிமல்னு என்னென்ன இருக்கோ அதுக்கு என்னென்ன சினானிம் இருக்குமோ எல்லா சினானிம்ஸும் இங்க நமக்கு காமிக்கும். ஸோ அதுதான் த்ரெஷர்ஸ். ஸோ இந்த த்ரெஷர்ஸ்லேயே பாருங்க 2 லாங்குவேஜ்ல இருக்கு, இங்கிலீஷ் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி எதுல வேணுமோ நீங்க அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்னன்னா நீங்க சர்ச் பண்ற வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்கு மீனிங் தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து இதே அனிமல்ன்றது டிரான்ஸ்லேஷன்ல ஃப்ரம் இங்கிலீஷ் வேர்டு அந்த மீனிங்ல இருந்து எனக்கு ஃப்ரெஞ்சில் வேணும் அப்படின்னும் போது அதுக்கு என்னவோ அது கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஸோ இங்கே cannot find itன்னு வருது, என்ன காரணம்னா ஸோ நமக்கு இங்கே ஃப்ரெஞ்சு
அந்த லாங்குவேஜோட ஃபாண்ட் வந்து நமக்கு இங்கே நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் அது அவைலபிள் இல்லைன்னா அது வந்து கேனாட் நாட் ஃபைண்டுன்னு தான் காமிக்கும். சப்போஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த வேர்டோட மீனிங் காமிக்கும். இங்கே வேணும்னா நீங்கள் ஜெர்மன், க்ரீக்கு, ஸோ என்ன மாதிரி லாங்குவேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அது உங்களோட மீனிங் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசர்ச்னா என்னன்னா ஒரு வேர்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. அது எப்படின்னா த்ரெஷர்ஸ் மூலிமா, அதாவது அந்த வேர்டுக்கு சினானிம் வேணாலே கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா அந்த வேர்டுக்கு வேற ஒரு லாங்குவேஜில் என்ன மீனிங் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு டிரான்ஸ்லேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரூஃபிங்கில் இருக்கிறது. ஸோ ப்ரூஃபிங்கில் என்னென்ன இருக்குது? ஸ்பெல்லிங், ரிசர்ச், த்ரெஷர்ஸ், டிரான்ஸ்லேட். ஸ்பெல்லிங்னா நம்ம கொடுக்கக்கூடிய சென்டென்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை நமக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்கும். அடுத்து ரிசர்ச்சில் நம்ம ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங்கோ இல்லை டிரான்ஸ்லேட்டோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரூஃபிங்கில் இருக்கிற கமெண்ட்ஸ். இது கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸ் இதில் வந்து எப்படி நம்ம எக்ஸல் சீட்க்கு கமெண்ட் கொடுக்கறதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எம்எஸ் ஆஃபீஸ்னு இருக்கா. ஸோ நான் இந்த இடத்துல இதுக்கு கமெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த நியூ கமெண்ட் இருக்குல்ல, இதனோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F2. ஸோ இந்த நியூ கமெண்ட்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற இடத்துல நான் என்னங்கிறேன் வேர்ட் எக்ஸல் பிபிடி. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தான், அதுக்குள்ள வேர்டு, எக்ஸல், பிபிடி இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க நான் கம்ப்யூட்டருக்கு கமெண்ட் தரேன். ஸோ இதில் என்ன தரேன்னா CPU, மவுஸ், கீபோர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் தரேன். அதே புக்குனா என்னன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் தரேன், என்னன்னா ரீட், ரைட். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தரேன். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் தரேன். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே சும்மா லைட்டாக மவுஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏதாவது கமெண்ட் யூஸ் பண்ண தெரியும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்க்கு கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது இந்த கார்னரில் ரெட் கலரில் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கார்னரில் ரெட் கலரில் இருந்தால் அதுக்கு வந்து கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதனோட கமெண்ட் தெரியுது. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணாமே நமக்கு கமெண்ட் தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஷோ ஆல் கமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா கமெண்ட்டும் இதில் தெரியும். ஷோ ஆல் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். அதே ஷோ ஆர் ரைட் கமெண்ட்னா இங்கே இருக்கு பாருங்க. அப்படின்னா என்னன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணால் அது தெரியும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணால் போயிடும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிளிக் வேணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த ஷோ ஆர் ரைடு கொடுக்கலாம். ஓகேங்களா? வேண்டாம்னா அதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே டைமில் தெரியணும்னா ஷோ ஆல் கமெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஒன் பை ஒன்னாக கொடுத்து பார்க்கலாம்னா ஷோ ஆர் ரைட் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெலிட்னா என்னன்னா இங்கே கொடுத்துருக்கிற கமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸ் கொடுத்தா என்ன தெரியும், இங்கே ரெட் கலரில் கார்னரில் தெரியும்னு சொன்னேன்னா. ஸோ நான் இப்போ டெலிட் கமெண்ட் கொடுக்குறேன். பாருங்கள் ரெட் கலரில் அந்த கார்னரில் இருந்தது போயிடுச்சு. ஸோ அதே ப்ரீவியஸ் கமெண்ட்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கமெண்ட், நெக்ஸ்ட் கமெண்ட்னா இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற கமெண்ட். ப்ரீவியஸ் கமெண்ட்னா முன்னாடி கமெண்ட், நெக்ஸ்ட் கமெண்ட்னா அடுத்தடுத்து இருக்கிற கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எடிட் கமெண்ட்னா நம்ம வேணும்னா இதை எடிட் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது எழுதணும் அப்படின்னா நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எடிட் கமெண்ட். அடுத்தது ஷோ இங்க் அப்படின்னா என்னன்னா ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மேக் புக் இந்த மாதிரி பென் டூல் யூஸ் பண்ணி எழுதுறாங்க இல்லையா? ஸோ அதில் தான் இது அப்ளிகபிள். எப்படின்னா நம்ம இப்போ கமெண்ட்டை வந்து நம்ம கையாலேயே ஷோ இங்க் கொடுத்துட்டு நம்ம அந்த பென் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட மேக் புக் அதுலலாம் வந்து நம்மளே கமெண்ட்டை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் இந்த ஷோ இங்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கமெண்ட். கமெண்ட்னா என்னன்னா ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் கொடுக்குறது. ஸோ இப்போ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஸோ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னும் போது உங்கள் ஹையர் ஆஃபீஸர் ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்னும் போது ஸோ நியூ கமெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குது,
ஸோ அதெல்லாம் அவங்க வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதை மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோ ஆல் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த மிஸ்டேக்லாம் இருக்குது, ஸோ நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரியறதுக்கோசரமா இந்த கமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை முன்னாடி பின்னாடி கமெண்ட்ஸ் போனால் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். எல்லா கமெண்ட்டும் தெரியணும்னா ஷோ ஆல் கமெண்ட் கொடுக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஷோ ஆர் ஹைடுன்னா என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா அது என்ன கமெண்ட்ஸ்ன்னு காமிக்கும், மறுபடியும் ஹைட் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கமெண்ட்ஸ் குரூப். அடுத்தது சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா செக்யூரிட்டிக்கு பாஸ்வேர்ட் போட்டு இதை வந்து செக்யூராக வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா இந்த ஷீட்டுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன ஷீட்டில் இருக்கோம், ஷீட் 1ல் இருக்கோம். ஸோ அந்த ஷீட் நம்ம இப்போ எந்த ஷீட்டில் இருக்கோம்னா ஷீட் 1ல் இருக்கோம். ஸோ இந்த ஷீட் 1க்கு இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு கேட்குதா, ஸோ நான் என்ன பண்ணேன் 1 2 3 அப்படின்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. தென் நான் ஓகே கொடுத்துட்றேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது, அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இது எதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதாவது இது வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே இதில் டைப் பண்ண முடியாது, ஒன்லி ரீட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்கள் எதுவுமே இதில் டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் என்னோட பாஸ்வேர்டு எடுக்கணும்னா என்னென்னா சேம் அதே பாருங்கள் அன்ப்ரொடெக்டட் ஷீட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைப் பண்ணி பாருங்க, நமக்கு டைப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதே இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நம்மளால வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ரீட் ஒன்லி மட்டும்தான், அதாவது ஒன்லி விசிபிள் பண்ணி மட்டும் பார்க்க முடியும். ஸோ இல்லை எனக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு ரோவோ காலமோ இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா, ஸோ கீழே இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இது என்னன்னா அலோ யூசர்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்னன்னா அடுத்த யூசர்ஸ் இந்த ஷீட்டை ஒர்க் பண்ணும்போது அவங்களால இந்த ஷீட்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதில் என்ன பண்ணேன்னா நான் இன்செர்ட் ரோ அண்ட் காலம்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்மளால டைப் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ டைப் எல்லாம் பண்ண முடியாது. பட் அதுவே வந்து ஒரு ரோவை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு காலமை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ அண்ட் காலம் மட்டும் இன்செர்ட் பண்ணலாம். பட் எதுவும் உங்களால் டைப் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி சப்போஸ் எனக்கு டெலீட் பண்ணுறது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே டெலிட்டட் ரோ அண்ட் காலம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணியிருக்கணும் நம்மளோட எக்ஸலை. ஸோ அதனால தான் நான் எக்ஸலை ஸ்டார்ட் பண்ணும் போதே சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ப்ரொடெக்ட் ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக்னா என்னன்னா இது எல்லாம் சேர்த்தி. ஸோ நம்ம இப்போ இந்த ஷீட்டுக்கு மட்டும் கொடுத்தோம், அடுத்தது நம்ம வந்து ஒர்க் புக் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த நம்ம ஷீட்டுக்கு கொடுக்கும் போதே அடுத்த ஷீட்ல டைப் பண்ணலாம், பட் நீங்க கொடுத்துருக்கிற ஷீட்டுக்கு வந்து டைப் பண்ண முடியாது. பாருங்க, ஸோ நான் இதே கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ இந்த ஷீட்ல தான் நம்மளால டைப் பண்ண முடியாது, பட் பக்கத்து ஷீட்ல வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷீட்டுக்கு கொடுக்கறது. அடுத்தது ஒர்க் புக்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து, எல்லா ஷீட்டுக்கும் சேர்த்துன்னு தான் ஒர்க் புக்கு. அதுக்கு நம்ம எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்கலாம்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் செக்ஷன் சொல்லிட்டு, ஸோ அதில் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இப்போ பாருங்க இந்த ஷீட்டை கிளிக் பண்ணி பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களோட இன்செர்ட் டெலீட் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்லி வியூ பண்ணி மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஷீட் ஒர்க் பண்ணுறது. ஸோ எந்த ஷீட்லையுமே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எதுலையுமே உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் புக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா நம்ம அகைன் கொடுத்த பாஸ்வேர்டே கொடுத்து நம்ம அன்ப்ரொடெக்டட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா ஷீட்டையும் நம்ம
லாக் பண்ணணும்னா ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு, ஒரு ஷீட்டாக தனித்தனியாக பண்ணணும்னா ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸலை ஓப்பன் பண்ணும் போதே ஃபைலுக்கே வந்து நான் என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், என்னோட எக்ஸலை ஓப்பன் பண்ணும் போதே பாஸ்வேர்ட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல ஆஃபீஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு ப்ரிப்பேர்ன்ற இடத்துல பாருங்க, என்கிரிப்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரிப்பேரில் என்கிரிப்ட் டாக்குமெண்ட், ஸோ இதை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குதா, ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துருங்க. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷீட்டுக்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் எஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் தானே சேவ் பண்ணீங்க, அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸல் ஒர்க் ஷீட்டையே நமக்கு ஒர்க் புக்கே எல்லாமே நமக்கு விசிபிள் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, அப்போதான் நம்மளோட எக்ஸல் ஷீட்டே நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் ஃபைலுக்கு கொடுக்குற பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ வேண்டானா அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுன்னா ஜஸ்ட் இது அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பாஸ்வேர்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃபைலுக்குமே நம்ம பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுறது. அடுத்தது ஷேர் ஒர்க் புக்கு. ஸோ ஷேர் ஒர்க் புக்னு என்னென்னா, இந்த ஒர்க் புக்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்றது இல்லை. ஸோ என்னென்னா, இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் செஞ்சிட்ருக்கேன், நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இல்லை இந்த ஒர்க் புக்கை வந்து நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு குரூப்பாக ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு குரூப்பாக ஒரே எக்ஸலில் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதில் வந்து அக்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதில் வந்து எல்லாருமே இதில் எல்லா விஷயமும் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து டெலீட்டோ இன்செட்டோ எது வேணாலும் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு மட்டும் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷேர் ஒர்க் புக். ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும், இப்போ என்னோட சிஸ்டம்மை வந்து வேற ஒரு இதுலேருந்து அக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க, நெட்வொர்க் ஷேர் மூலயமா அக்சஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னும் போது அதில் சில குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் என்னோட எக்ஸலை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னும் போது இந்த ஷேர் ஒர்க் புக் யூஸ் ஆகும். ஓகேங்களா? மல்டி பீப்புள் வந்து ஒரு ஒர்க் புக்கை வந்து ஷேர் பண்ணுதா இதில் வந்து ஷேர் ஒர்க் புக்கு. ஓகேங்களா? அடுத்தது ப்ரொடெக்ட் அண்ட் ஷேர் ஒர்க் புக்னா சேம் அதே தான். நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் போது பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஷேர் பண்ணுறது தான். ஸோ ஷேரிங் வித் ட்ராக் சேஞ்சஸில் இங்கே நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது சேம் நாம் கொடுத்த பாஸ்வேர்டை அவங்க செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அலோ யூசர்ஸ் டு எடிட் ரேஞ்ச்னா, ஸோ நான் இது இங்கேயே சொன்னேன், இந்த ப்ரொடக்ட் ஒர்க் ஷீட்டில் அலோ யூசர்ஸ் வந்து என்னென்ன அடுத்த யூசர்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது அவங்களால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இது. ஸோ இது கொடுத்தாலும் இதே தான், ப்ரொடக்ட் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பார்த்தாலையும் அதே தான் வரும். அடுத்த யூசர்ஸ் இங்கே வியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களால இந்த ஷீட்டில் என்னென்ன பண்ண முடியுன்றத சொல்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா? அடுத்தது ட்ராக் சேஞ்சஸ். ஸோ ட்ராக் சேஞ்சஸ்னால் ஒன்றும் இல்லை, இதில் 2 இருக்குது, ஹைலைட் சேஞ்சஸ், அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சேஞ்சஸ். ஸோ என்னென்னா இந்த ஹைலைட் சேஞ்சஸ் நான் கொடுத்துட்டு இங்கே ஏதாவது இந்த இடம் இருக்குல்லையா இதை டிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணும்போது பாருங்கள் என்னோடது ப்ளூ கலரில் மாறி இருக்கு எக்ஸல். இங்கே தெரியுதுங்களா, ப்ளூ கலரில் இந்த செல் மாறி இருக்கு. ஸோ நம்ம வந்து கமெண்ட் கொடுத்தப்புறம் ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம ட்ராக் சேஞ்சஸ் கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு மீனிங் என்னென்னா இதை ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ பாருங்கள் இந்த கமெண்ட் ஆல்ரெடி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இது மேலே டச் பண்ணாவே இதனோட கமெண்ட் தெரியும். ஸோ இதில் டச் பண்ணும்போதே உங்களுக்கு இதனோட கமெண்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்த அப்புறமும் இந்த மாதிரி அந்த செல்லுக்கு கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி எழுதிட்ட அப்புறமும் நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இல்லை வந்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ட்ராக் சேஞ்சஸில் ஹைலைட் சேஞ்சஸ் கொடுத்துட்டும் நம்ம வந்து நம்மளோட செல்லை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இது வேண்டான்னா இந்த இடத்துல வந்து
அக்செப்டா ரிஜெக்ட்னு இருக்கு இல்லையா, இதுல அக்செப்டா ரிஜெக்டா இல்ல அக்செப்ட் ஆல் ரிஜெக்ட் ஆல். ஸோ அக்செப்ட்னா இது ஒன் பை ஒன்னா அக்செப்ட் ஆகும், ரிஜெக்ட்னாலையும் ஒன் பை ஒன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அக்செப்ட் ஆல்னா இருக்கிற எத்தனை ஹைலைட் நம்ம ட்ராக் சேஞ்சஸ்ல ஹைலைட் பண்ணோமோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணியாச்சு, அது எல்லாமே இல்லை ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா டோட்டலாக கொடுக்கணும்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுனா, இப்போ நமக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்க, இல்லை நம்ம எழுதியிருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணி சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ அவங்க நம்ம கொடுத்த கமெண்ட்டை வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம இப்படி ஹைலைட் பண்ணி நம்மளோட ஹையர் ஆஃபீஸருக்கு காமிக்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம சொல்லியிருக்க மாதிரியே அவங்க செஞ்சிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அக்செப்ட்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை இது தப்பா மறுபடியும் தப்பா இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ட்ராக் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் சேஞ்சஸ்ல இருக்குது. சேஞ்சஸ்ல என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஷீட்டுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணி செக்யூரிட்டா வச்சுக்கலாம், இல்லை ஒர்க் புக்குக்கே எப்படி செக்யூரியா வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணும் போதே எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஓப்பன் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து ஷேர் ஒர்க் புக்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் என்னோட ஒர்க் ஷீட்டை வந்து ஷேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் வந்து பாஸ்வேர்ட் இல்லாம தெரியணும் அப்படின்றது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ட்ராக் சேஞ்சஸ்ல நம்ம வந்து ஏதாவது நமக்கு வந்து கமெண்ட்ஸ்ல இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னும் போது அதை சேஞ்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அப்படி காமிக்கும் போது அதை வந்து அக்செப்டா ரிஜெக்டடும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த சேஞ்சஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா, ப்ரூஃபிங், கமெண்ட், சேஞ்சஸ். ஸோ ப்ரூஃபிங்ல ஸ்பெல்லிங் எப்படி செக் பண்றது, ஒரு வேர்டை ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு மீனிங்கோ இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறது எப்படி, அடுத்தது ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து கமெண்ட் கொடுக்கறது, அதை எப்படி டெலீட் பண்றது, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு எப்படி மூவ் பண்றது, எல்லா கமெண்ட்டையும் எப்படி ஷோ பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்மளோட ஷீட்டு, ஒர்க் புக் இதுக்கெல்லாம் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்றதுன்றதை பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ரிவ்யூ டேப்ன்றது நம்ம ஓவராலாக ஒர்க் ஷீட் முடிச்சிட்ட அப்புறம் அதுல என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் ஒரு ஓவர் வியூவா பார்க்கலாம் அப்படின்னு மொத்தம் யூஸ் பண்றதா இந்த ரிவ்யூ டேப்ல இருக்க எல்லா ஆப்ஷனும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஒன் பை ஒன்னா செஞ்சு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.